6th தமிழ் இயல் 9 ஆசிய ஜோதி. உலக உயிர்களெல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட ஆடுகளை கண்டவர் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தி இந்த பாடலை பாடுகிறதாக பார்க்கிறோம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலந்தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த பாடலை ஆசிய ஜோதியை எழுதினவர் கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும்: அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது, முடியாது, நீள்நிலம், பரந்த உலகம், முற்றும், முழுவதும், மாரி, மலை, கும்பி, வயிறு, பூதலம், பூமி, பார், உலகம். ஆசிய ஜோதி எழுதினவர் தேசிய விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 30 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்ற பட்டம் பெற்றவர். கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்த நூல் புத்தரோட வரலாற்றை பற்றி கூறுது. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது பிளஸ் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை பிளஸ் எல்லாம். இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னுயிர். மலை பிளஸ் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். மலையெல்லாம். அடுத்தது மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை பகுதி. இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்ற புறநானூற்று அடிகள் உணர்த்தது. முதல்ல வள்ளலாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வள்ளலார் மக்களோட பசிப்பினிய கண்டு வாடி அவங்களோட அந்த பசிப்பினியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார். அடுத்ததாக கருணை உள்ளத்தோடு இருந்தவங்க அன்னை தெரசா அவர்கள். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்த அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னவர் அன்னை தெரசா. அடுத்ததாக அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கைலாஷ் சத்தியமூர்த்தி அவர்கள். இவர்
பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு மேலே பரிவு கொண்டவர். அதனால் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டு வருகிறார். 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கிறாரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றிருக்கிறாரு. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை செய்து வருகிறார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. சொன்னவர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு. அன்னை தெரசாவுக்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். இது உறுப்பு கொடையை பற்றின ஒரு உண்மை நிகழ்வு. திருக்கழுக்குன்றத்தில் இருந்த அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற மருத்துவ தம்பதிகளோட மகன் ஹிதேந்திரனோட இதயத்தை பெங்களூரில் இருந்த ஒரு குழந்தைக்கு பொருத்திய அந்த நிகழ்வு தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த தம்பதியினர் பேர் அசோகன் புஷ்பாஞ்சலி. அந்த இதய தானம் செய்த அந்த இளைஞனோட பேர் ஹிதேந்திரன். அடுத்து அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். அதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இயல்பு நவிற்சியணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சியணியாகும். இதனை தன்மை நவிற்சியணி என்றும் கூறுவர். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிற்சி அணியாகும். உயர்வு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணியாகும். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையே பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார். இதில் உயர்வு நவிற்சி அணி அமைந்துள்ளது. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம், ஹியூமனிட்டி, கருணை, மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்குந்து, லாரி. அவ்வளோதான். 6th எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.